எவன் உசிர் எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் உசிர் இருக்கிறது இங்க. தீரதி உன்னை கண்டால் உனை போல் இல்லை ஒருவன் கண்ணிலே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை அலைன் மோஷன் ஆப் அண்ட் விஎன் ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் எப்படி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் விஎன் ஆப்பில் எடிட் பண்ணுறவங்களும் எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அலைன் மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணுறவங்களும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஎன் ஆப்ல எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல பிளஸ் ஐக்கான இருக்கும். இந்த பிளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டைரக்டா உங்களுடைய கேலரிக்குள்ள போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆல்னு இருக்கும். அந்த ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸில் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஓவராலாக 8 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 8 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருக்கும். அந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐகான் இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் போட்டோக்கு வந்து மூவ் ஆயிடும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அகைன் வந்து 1 செகண்ட் இருக்கா, இந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் இங்க இருக்கக்கூடிய ஐகானை கிளிக் பண்ணிட்டு 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த 8 போட்டோவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 1 செகண்ட் வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருங்க. இந்த 1 செகண்டா ட்ரிம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபோட்டோமே ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கா, இந்த எஃப்எக்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் 01ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாய்ஸ் 01ன்னு இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அப்ளை டு ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோலுமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோவுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கா, இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ டைம் லைன் இந்த மாதிரி உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த லைட்டுன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூரேஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து 0.3 இல்லைனா 0.5 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்மே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கும்போது எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கீங்களா, அப்படி இல்லைனா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம்லைனை ஃபர்ஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சாங் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சாங்கை இம்போர்ட் பண்ணாத முன்னாடி உங்களுக்கு வந்து வெறுமனே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர்
ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஃபைலை க்ரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே யூஸ்னு இருக்கும் சாங்குக்கு பக்கத்துலேயே. ஸோ அந்த யூஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த லாஸ்ட் ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ சாங்கோட ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம வந்து VN ஆப்பில் இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து VN ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அலைன் மோஷன் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் இந்த 2 ப்ரீசெட்டுமே உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா XML ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் 2 ப்ராஜெக்ட் ஃபைலுமே இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பீட்மா ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பீட் மார்க் செட் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எஃபெக்ட்டை மட்டுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியான்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ இந்த க்ரீன் கலரில் இமேஜ் இருக்கும். இதுக்கு அடுத்து பீட் மார்க்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அடுத்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி அகைன் சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போலவே ஒவ்வொரு புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா ஃபோட்டோஸுமே புக் மார்க் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 9:16 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNGன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ்னு இருக்கும். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை இம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த பீட்மா ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இமேஜை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக் மார்க் ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லா ஃபோட்டோக்குமே இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கும். இந்த ஸ்டார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அலைன் மோஷன் ஆப்பில் 9:16 அந்த ரேஷியோவில் ஒரு ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே போலவே இந்த இடத்த வந்து உங்களுக்கு
பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம VN ஆப்லேயும் சரி அலைன் மோஷன் ஆப்லேயுமே சரி 2 ஆப்புமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போலவே ஒரே வீடியோவில் நம்ம VN ஆப் அண்ட் அலைன் மோஷன் ஆப் இந்த 2 ஆப்புமே யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தரலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.